ஊதுபத்தியின் மணமும் கசங்கிய பன்னீர் ரோஜாவின் மணமும் அந்த இடத்தை நிறைத்து கொண்டிருந்தது. தெளிவில்லாத பேச்சு சப்தம், சிலர் உள்ளே வருவதும் வெளியே போவதுமாக இருந்தனர். ஆனால் இது எதுவுமே குமாரை பாதிக்கவில்லை. அவனுடைய பார்வை இலக்கில்லாமல் எங்கோ வெறித்து கொண்டிருந்தது. எங்கிருந்தோ ஒரு ஆணின் குரல் கேட்டது. நேரம் போயிட்டு இருக்கு, குளிப்பாட்டிட்டு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயத்தை எல்லாம் செய்யணுமில்ல, தண்ணி கொண்டு வாங்கப்பா என்றது அந்த குரல். அதுவரை குமாரின் கையை பிடித்தபடி நின்று கொண்டிருந்த மகன் சிவா, அப்பா கொஞ்ச நேரம் உட்காருங்க, நாங்க போய் தண்ணி எடுத்துட்டு வாரோம் என்றான். சேர்ல உட்கார்ந்த குமார் மகனின் முகத்தை பார்த்து சரி என்பது போல தலையசைத்தான். ஆனால் திடீர்னு வானம் இருட்டி கொண்டு வந்தது. பன்னீர் தெளிக்கிற மாதிரி தூரிக்கிட்டு இருந்த தூரல் இப்ப கூர் ஈட்டிகள் மாதிரி பூமியில் விழுந்துச்சு. எதிர் வீட்டு ரவியோட அம்மா வசந்திய குளிப்பாட்டி கூட்டிட்டு போக வருண பகவானே வந்துட்டாரு. அந்த குடத்தை எடுத்து இங்கேயே மழை தண்ணி புடிங்க என்றாள். சில நிமிடங்களிலேயே ரோட்டில் அங்கங்கே சின்ன சின்ன ஓடைகள் உருவாகி இருந்தது. குமார் ஓடுற மழை தண்ணீரையே பார்த்தபடி இருந்தான். கீழே ஓடுற தண்ணி மாதிரி அவனோட மனதில் அவன் தாய் அவளுக்கு திருமணமாகி வந்ததிலிருந்து சொன்ன அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுக்கு வந்தது. முதல் முறையா எந்த வாய் அம்மா என்று சொன்னது? ஆமாம், அவனோட அம்மா வசந்திதான். முதல் முறையா எந்த வேலையும் செய்யாமல் ஐஸ் பெட்டிக்குள் அமைதியாக படுத்திருக்கா. வசந்தியோட கூட பிறந்தவங்க 5 பேரு. வசந்தியோட சேர்த்து 3 பொண்ணுங்க 2 பசங்க. வசதி கம்மியான குடும்பம்தான். ஆனா பிள்ளைகளை ஆசையாவும் பாசமாவும் வளர்த்தாங்க. வசந்தியை ஓரளவு நல்ல வசதியான இடத்துல தான் கட்டி கொடுத்தாங்க. அந்த வீட்டு மூத்த பையன் ராமஜெயத்தை கல்யாணம் பண்ணிட்டு முதல் மருமகளா அந்த வீட்டுக்குள்ள வந்தா வசந்தி. ராமஜெயத்துக்கு அடுத்து 2 தம்பிகள். வசந்திக்கு கல்யாணமாகி 2 வருஷம் குழந்தைகள் இல்ல. ஆனா அந்த 2 வருஷமும் 2 யுகமாதான் போச்சு. ஆரம்பத்துல சமையலறையில் 1-2 உதவி செஞ்ச மாமியார் அந்த பக்கம் வர்றதையே அடியோட நிறுத்திட்டாங்க. அதோட குழந்தை பெத்துக்க துப்பில்லன்ற பேச்சுகளும் வேற. இதற்கிடையில வருஷத்துக்கு ஒருத்தரா ராமஜெயத்தோட தம்பிகளுக்கு கல்யாணம் முடிஞ்சது. வசந்தியின் வேண்டுதல் எந்த கடவுளின் காதில் விழுந்ததோ என்னமோ, வசந்தி கர்ப்பமானாள். வந்த மருமகள்களும் அவங்க அறைக்குள்ளேயே அடைக்கலம் புகுந்துட்டதுனால வசந்தியுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்ல. வேலை வேலைன்னு போயிட்டு இருந்துச்சு. 7வது மாசம் வளைகாப்பு நடத்திட்டு கூட்டிட்டு போக வசந்தியோட அம்மா வந்தாங்க. நீங்க கிராமத்துல இருக்கீங்க, அங்க ஆஸ்பத்திரி சௌரியம் இருக்காதுல்ல, மேலும் உங்களுக்கு இந்த பிரசவ செலவு கட்டுப்படி ஆகிறதும் கஷ்டம்தான். அதனால வசந்தியோட பிரசவத்தை நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க கவலைப்படாம கிளம்புங்க சம்பந்தி என்ற வசந்தியின் மாமியார் கூறிவிட்டாள். வசந்திக்கு தெரியும் மாமியாரின் அனுசரணை எதற்காக என்று. வசந்தி தன் அம்மா வீட்டுக்கு போயிட்டா அடுப்படி வேலைகளை தன் தலையில தான் விடும். சம்பந்தியோட நல்ல குணத்தை பார்த்த வசந்தியோட அம்மாவும் சரிங்க பிரசவத்தப்ப கூப்பிடுங்க வாரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டில இருந்தே பனிக்கூடம் உடைஞ்ச பிறகுதான் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. போன 1 மணி நேரத்திலேயே வசந்திக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. வசந்தியோட அம்மா ஒரு பக்கமும் மாமியார் மறுபக்கமும் நின்று கொண்டிருந்தார்கள். குழந்தைய பார்க்கறதுக்காக சந்தோஷமா ஸ்கூட்டர்ல வந்து கொண்டிருந்த ராமஜெயத்தை வேகமா வந்த தண்ணி லாரி அப்படியே அடிச்சு தூக்கி போட்டு போயிருச்சு. ஆஸ்பத்திரியில் இருந்த குழந்தையும் மகளையும் அப்படியே தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா வசந்தியோட அம்மா. 3 மாசம் கழிச்சு முறையா கொண்டு வந்து மாமியார் வீட்டுல விட்டார். இனி இதுதான் உன் வீடு, எல்லாரையும் அனுசரிச்சு நல்லபடியா வாழ்ந்துக்கோ என்று மகளிடம் சொன்னாள் வசந்தியின் தாய். அந்த வார்த்தைக்குள்ள புருஷன் இல்லைங்கிறதால எங்க வீட்டுக்கு வந்துடாத அப்படிங்கிற செய்தி சொல்லாம சொல்லிவிட்டு சென்றாள். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத வசந்தி தலையை மட்டும் ஆட்டினான். ஏற்கனவே டார்ச்சர் கொடுக்கும் மாமியார், இப்ப புருஷனும் இல்ல, வருமானமும் இல்ல, எப்படி இருக்கும் வசந்தியோட நிலைமை? முழு நேர வேலைக்காரியா அந்த வீட்டுக்கு தயங்காம உழைச்சா. அவள் மகன் குமாருக்கு 4 வயசு ஆச்சு. மாமியார் கிட்டையும் கொழுந்தனார் கிட்டையும் பையனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக கேட்டாள் வசந்தி. கொழுந்தனார் 2 பேரும்
அண்ணி, எங்க வருமானம் வீட்டு செலவுக்கும் எங்க பசங்க படிப்புக்குமே பத்தல, நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மாமியாரோ அப்பனை முழுங்கிட்டு பிறந்தவன், இவன் படிச்சு என்ன பண்ண போறான் அப்படின்னு நெருப்ப கக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. அந்த நிமிஷம் முடிவு பண்ண வசந்தி ஒரு பையில தன்னோட சில துணிகளையும் பையனோட துணிமணிகளையும் எடுத்துக்கிட்டு குமார் கையை பிடிச்சவ திரும்பி கூட பார்க்காம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. கழுத்துல கிடந்த 5 பவுன் சங்கிலிய வித்துட்டு இப்ப அமைதியா படுத்து இருக்காளே, இந்த வீட்டை தான் வாடகைக்கு எடுத்தா. அதில் கொஞ்சம் பணத்தை வீட்டுக்கு ஒதுக்கிட்டு மீதிய வச்சு குமார பக்கத்துல இருந்த ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தா. இருக்க இடம் ஏற்பாடு பண்ணியாச்சு, பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சு. அடுத்த பொழப்பு நடக்கணுமில்ல. காலனிக்கு பக்கத்துல இருந்த கடை வீதியில வேலை கேட்டு கடைக்கடையா ஏறி இறங்கினா வசந்தி. ஒரு பலகார கடையில மாஸ்டருக்கு உதவியா வேலைக்கு சேர்ந்தாள். சொற்ப சம்பளம்தான். குடும்பம் வண்டியோட ஆரம்பிச்சது. 3வது படிச்ச குமார் அம்மாவோட கையில இருக்கிற நெருப்பு காயங்களை பார்த்துட்டு அதுல கண்ணீரோட தேன் தடவி விடுவான். வந்த சம்பளம் வாடகைக்கும் வீட்டு செலவுக்கும் ஒரு மாதிரியா கட்டி வந்தா வசந்தி. ஆனா பையனோட படிப்பு செலவு யோசிச்ச வசந்தி காதில் இருந்த தோடுகளை வித்துட்டு ஒரு தையல் மெஷினை வாங்கினா. அம்மா வீட்டில் இருக்கப்ப பொழுதுபோக்கா கத்துக்கிட்ட தையல் இப்ப கை கொடுத்தது. காலனியில இருக்க எல்லாருமே வசந்தி கிட்ட தைக்க கொடுத்தாங்க. ராத்திரி 11 மணிலேருந்து காலையில 5 மணி வரைக்கும் தான் அந்த மெஷினுக்கு ரெஸ்ட் கிடைச்சிது. குமார் 12வது முடிச்சுட்டு வரும்போது வாடகைக்கு வந்த இந்த வீடு 5 லட்சம் ரூபாய் கடனோட சொந்த வீடா மாறி இருந்தது. வசந்தியோட விரல் முழுவதும் சின்ன சின்ன வெட்டு காயங்களும் வலது கைவிரல்ல ஊசியால் விழுந்த ஓட்டைகளுமா இருந்தது. அம்மாவை பார்க்க குமாருக்கு மனம் வலித்தது. அம்மா, நீ ரொம்ப இழைச்சு போயிட்ட, எனக்கும் 18 வயசு ஆயிடுச்சு, இனி ரெஸ்ட் எடுத்துக்கோமா, நான் வேலைக்கு போறேன் என்று சொன்ன மகனை பார்த்து சிரித்தாள் வசந்தி. அதுக்கு இன்னும் நேரம் வரல குமார், நீ காலேஜ் முடிச்சிட்டு வா என்று பிடிவாதமாக மகனை காலேஜுக்கு அனுப்பி வைத்தார். 22 வயதில் காலேஜ் முடித்துவிட்டு வந்த குமார் உடனே வேலை தேட ஆரம்பித்தான். சொற்ப சம்பளத்தில் தான் வேலை கிடைத்தது. அதை பார்த்த அம்மா, குமார் இன்னும் 1-2 வருஷம் தானே, குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ கவர்மெண்ட் வேலைக்கு படின்னு சொன்னா. சரிமான்னு சொன்ன குமார் முழு முயற்சியா படிச்சு அரசாங்க வேலையில சேர்ந்தான். அப்பதான் வசந்திக்கு ஒரு சின்ன மனநிறைவு வந்துச்சு. இனி நம்ம 2 பேரோட உழைப்ப வச்சு இந்த வீட்டு கடனையும் பையன் படிப்புக்காக பேங்க்ல வாங்கியிருந்த கடனையும் அடைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சவ முன்னை விட கொஞ்சம் வேலை அதிகமா செய்ய ஆரம்பிச்சா. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க, வசந்தி உனக்குன்னு பெருசா யார் இருக்கா, பையனும் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான், அவனுக்கும் நிறைய பேர் பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்க, அவனுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டேனா உன்னோட பாரம் குறையும் இல்ல என்று சொல்லி கொண்டிருந்தனர். வசந்திக்கும் சரின்னு பட்டுச்சு. தாயும் மகனும்னு 2 பேர் குடும்பம் இப்ப வனிதான்ற பொண்ணால 3 பேரா மாறிச்சு. ஒரே வருஷத்துல மீரா பிறந்தா, 4 பேரா மாறிச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் பிறந்த சிவா 5 பேர் கொண்ட குடும்பமா மாத்திட்டான். குடும்பத்தில் சந்தோஷம் அடியெடுத்து வச்சது. நேர்மையான குமார் வருமானம் குடும்ப செலவுக்கு கொஞ்சம் குறைவாதான் இருந்தது. குடும்பத்தில் அடுத்தடுத்து செலவுகள் அதிகரிக்க வசந்தி தன்னோட தையல் தொழிலை விட முடியல. ஆனா மருமக வனிதாவுக்கு தையல் தெரியலனாலும் சமையல் நல்லா தெரிஞ்சு இருந்தது. சமைக்கிறது, மாமியார் தைக்கிற ஜாக்கெட்டுக்கு எம்மிங் பண்ணி கொக்கி கட்டி அயன் பண்றதுன்னு முடிஞ்சதை செஞ்சா. மாமியாருக்கு மருமகளா இல்லாம மகளா இருந்தா வனிதா. மீராவும் சிவாவும் பாட்டி மேல உயிரையே வைத்திருந்தாங்க. ஆனா என்ன, வசந்திக்கு தான் அவங்க கூட செலவு பண்ண டைம் கிடைக்கல. அந்த காலனியில இருக்கிற பெண்கள் எல்லாருமே வசந்தியோட வீட்டுக்கு வந்து பேசிட்டு போவாங்க. ஆனா வசந்திக்கு யார் வீட்டுக்கும் போக நேரம் இருக்காது. குமாருக்கும் 45 வயசு ஆயிடுச்சு. எப்படியும் இந்த வருஷ கடைசிக்குள்ள வீட்டு கடனை அடைச்சிடணும். இதை முடிச்சிட்டா பையனுக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்சிடும். அடுத்து மீரா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடுவா. சிவாவுக்கு காலேஜ் படிக்க பணம் வேணும். அதுக்கிடையில இந்த வீட்டு கடன் கட்டலனா கட்டவே முடியாம போயிடும் அப்படிங்கிற முடிவோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வசந்தி. போன வாரம் தான் அவங்க போட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் சீட்டு முடிஞ்சது. மொத்த பணத்தையும் வாங்கிட்டு வந்த குமார் பணத்தை அம்மா கிட்ட கொடுத்தான். அம்மா, இந்த பணத்தை கொடுத்துட்டா நம்ம வீட்டு கடன் முடிஞ்சு பத்திரம் கைக்கு வந்துடும். இதுக்கு மேலேயாவது நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்
துணி தைக்க மாட்டேன்னு என் மேலே சத்தியம் பண்ணுமா அப்படின்னு சொன்னான். சந்தோஷமா அந்த பணத்தை வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்ட வசந்தி மருமக கிட்ட கொடுத்து போய் பீரோல வைமா அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு நாளன்னைக்கு அஷ்டமி நவமி, அடுத்த சனி ஞாயிறு வருது. திங்கக்கிழமை போய் பணத்தை கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை வாங்கி வந்து விடலாம் என்றாள் வசந்தி. சரி குமார், மரகத அம்மாவிடம் 2 ஜாக்கெட் மட்டும் இருக்கு, அதை மட்டும் தச்சு முடிச்சிடுறேன். உனக்கு சந்தோஷமா என்று கேட்டபடி தையல் மெஷினை தொடச்சி அது மேலே துணியை போட்டு மூடி வச்சா. அடுத்த நாள் ஆஃபீஸில் இருந்த குமாருக்கு ஃபோன் வந்தது. வனிதா தான் ஃபோன் செய்தாள். அவளோட குரல் ஒரே படபடப்பா கேட்டுச்சு. ஏங்க, சுகம் ஆஸ்பத்திரிக்கு வாங்க, அம்மாவா ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம். மனதில் கலக்கத்துடன் வண்டி எடுத்த குமார் ஆஸ்பத்திரிக்கு வந்தான். அங்க அம்மாவை ஐசியூல படுக்க வச்சிருந்தாங்க. அம்மாவுக்கு என்னாச்சு என்ற பதற்றத்துடன் வனிதாவை கேட்டான் குமார். அம்மா காலையில சாப்பிட்டுட்டு ஒரு ஜாக்கெட் மட்டும் தைக்கணும் அப்படின்னு மெஷின்ல உட்கார்ந்தாங்க. திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. உடனே ஆட்டோ புக் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். டாக்டர் இன்னும் ஒன்றும் சொல்லல, ஐசியூல அட்மிட் பண்ணி இருக்காங்கன்னு வனிதா சொல்லிட்டு இருக்க ஒரு நர்ஸ் வேகமா வந்து டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னான். உடனே வனிதாவும் குமாரும் சிவாவை அங்கேயே நிக்க சொல்லிட்டு டாக்டரை பார்க்க போனாங்க. அவங்கள உட்கார சொன்ன டாக்டர், உங்க அம்மாவுக்கு மூளையிலிருந்து வரக்கூடிய ஒரு நரம்புல ரத்தம் உறைஞ்சு இருக்கு, அதனால அவங்களோட வலது பக்கம் எதுவுமே செயல்படாது. உடனே ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரத்த கட்டியை ரிமூவ் பண்ணிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வலது பக்கம் இயங்க ஆரம்பிச்சிடும். லேட் பண்ணீங்கன்னா சுத்தமா அசைக்க முடியாம போயிடும். குமாருக்கு யாரோ தலையில் சம்மட்டியால் ஓங்கி அடிச்சது மாதிரி இருந்துச்சு. கலங்கி போயிருந்த வனிதா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு டாக்டர் எவ்வளவு செலவாகும்னு கேட்டா. இது தலையில பண்ண வேண்டிய ஆப்ரேஷன், அதனால கண்டிப்பா ஒரு 5 லட்சம் ரூபாய் வரையிலும் செலவாகும். பணத்தை சட்டுன்னு ரெடி பண்ணுங்க சொல்லிட்டு எழுந்து போயிட்டாரு டாக்டர். மெல்ல கைத்தாங்கலான கணவனோட வெளியே வந்தவ அவனை ஐசியூக்கு முன்னாடி இருந்த ஒரு சேர்ல உட்கார வச்சா. ஏதோ விபரீதம் போலன்னு புரிஞ்சுக்கிட்ட சிவா அப்பா பக்கத்துல உட்கார்ந்து குடிக்க தண்ணி கொடுத்தான். முதல்ல வனிதா தான் பேச ஆரம்பிச்சா. என்னங்க, வீட்டு கடனுக்காக நம்ம வச்சிருக்க 5 லட்சத்தை வச்சு அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ற வழியை பார்ப்போம், மீதிய அப்புறம் பார்த்துக்கலாம். குடிச்ச தண்ணி குமார் தொண்டையை விட்டு கீழே இறங்கல. சம்மதமா சரின்னு சொல்லி தலையாட்டினான். நீங்களும் சிவாவும் இங்கேயே இருங்க, நான் வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு மீராவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறேன். இந்த நிலைமையில நீங்க வண்டி ஓட்டுறது சரியா இருக்காதுன்னு சொன்னா வனிதா. கணவனை அங்கேயே உட்கார வைத்துட்டு சிவாவை கூட்டிட்டு போய் நேரா டாக்டரை பார்த்தா. டாக்டர், நீங்க ஆப்ரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுங்க, நான் பணத்தோட வாரேன். தான் மட்டும் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா. அங்கு பயந்து போய் உட்கார்ந்திருந்த மீராவை கூட்டிக்கிட்டு மாமியார் தன் கையில கொடுத்து பீரோல வைக்க சொன்ன அந்த 5 லட்சம் ரூபாயையும் எடுத்துக்கிட்டு அதே ஆட்டோவில் ஆஸ்பத்திரிக்கு திரும்பினா. அவங்க உள்ளார நுழையிறப்போ ஒரு ஸ்ட்ரெச்சர் அவங்கள தாண்டி போச்சு. குமார் கீ கொடுத்த பொம்மை மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சரை பார்த்தவுடன் எழுந்து நின்னான். வேகமா ஓடி குமார் கிட்ட போன வனிதாவும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டா. அந்த ஸ்ட்ரெச்சர்ல கண்ணை மூடி அமைதியா படுத்து இருந்தது அவளோட மாமியார் வசந்தி தான். வசந்தியின் முக அமைதி அவர்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்லியது. அங்கு வந்த டாக்டர், சாரி, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க, கையெழுத்து போட்டு பாடியை வாங்கிக்கோங்க சொல்லியபடி அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. வனிதா கையில பணத்தோடும் மனசுல கனத்தோடும் கண்ணுல வலியிற கண்ணீரோடும் நின்னா. மீராவும் சிவாவும் கதறிய கதறல் அந்த ஆஸ்பத்திரி முழுக்க எதிரொலித்தது. மழை விட்டுருச்சுப்பா, தண்ணியை எடுத்துட்டு வாங்க, குளிப்பாட்டிட்டு அடுத்த காரியத்தை பார்க்கணும் என்ற குரல் குமார இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு. அதன் பின் ஐஸ் பெட்டியிலிருந்து வெளியே கொண்டு வந்து வசந்தியை குளிப்பாட்டி இறுதி யாத்திரைக்கான பல்லக்கில் குமார் கையில் ஒரு தீப்பந்தம் செருகப்பட்டது. அதுவரை அமைதியாக இருந்த குமார் வெடித்து அழ ஆரம்பித்தான். உனக்கு தாலாட்டு பாட எனக்கு ஒரு நாள் கூட நேரம் கிடைத்ததே இல்லைடா குமார்னு சொல்லுவியேம்மா. எப்படிம்மா இவ்வளவு சீக்கிரம் உனக்கு கொல்லி வைக்கிற கொடுமையை எனக்கு கொடுத்த? உன் கூட நிம்மதியா வாழ்கிற நேரத்தை ஏமா எனக்கு கொடுக்கல என்று வெடித்து அழ ஆரம்பித்தான். குமாரின் கண்ணீரோடு தன்னால் போட்டி போட முடியாது என்ற அந்த வானமும் சற்றென்று தன் தூறலை நிறுத்தி கொண்டது.
இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.